என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி, யார் ஜெயம் தர முடியும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தோற்று போயிட்டேன்னு பயப்படுறீங்களா? நீங்க தோற்று போகல, நீங்க ஜெயம் எடுக்க போகிறீங்க. வாழ்க்கையில உங்க பிசினஸ்ல நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க, ஊழியத்துல நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:7 பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். கத்து சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு ஜெயம் எடுக்க போறீங்க. உங்க ஊழியத்துல, நீங்க இருக்கிற வேலை ஸ்தலத்துல, ஒவ்வொரு காரியத்துல நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. யார் ஜெயம் தர முடியும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஏசப்பாவை நீங்க விசுவாசிச்சு, ஏசப்பா என் வாழ்க்கையில அந்த ஜெயத்தை தாங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான்னு சொன்னீங்களே. இந்த தோல்வியான காரியம் ஒரே பயமா இருக்கிறது. தாவீது தைரியமாய் போய் கோலியாத்தை சந்திக்கிறாங்க. அதே போல எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா காரியத்துல இயேசு எப்படி சிலுவையில அவர் வெற்றி சிறந்தாங்க. அந்த ஜெய கிறிஸ்து நம்மளோட இருக்கும்போது சகலத்தையும் நம்ம ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி. நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவாங்க. விசுவாசால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு வசனம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தா நீங்க உங்க காரியத்துல இன்னைக்கு ஜெயம் எடுக்க போகிறீங்க.